காங்கிரஸ் திமுகவோடு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். இந்த சந்தேகத்தை மக்கள் படுறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் இன்று வரை திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக டெபாசிட் கூட வாங்காது. இல்லை, மணிகண்டன் பேசுகிற பேச்சில் நிறைய முரண்பாடு அவருடைய பேச்சிலே இருந்தது. தன் கட்சியை வளர்த்துக்கொள்ள, தக்க வைத்துக்கொள்ள, விளம்பரம் படுத்த நயனார் நாகேந்திரன் அப்படிதான் பேசுவார், கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த. இதையும் மணிகண்டன் தான் சொன்னார். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார், அது திமுகவை மிரட்டுற மாதிரி. நயனார் நாகேந்திரன் பேசினார்னா அது அவங்க கட்சியை உற்சாகப்படுத்துற மாதிரி, வளர்ச்சிக்கு வித்துடுற மாதிரி. ஆனா அதே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார்னா திமுகவை மிரட்டுற மாதிரி. அது என்ன இது புரியல எனக்கு ஒன்றையும். அதையும் இப்படிதான் எடுத்துக்கணும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறது அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் கட்சி வளர்த்துக்கும் அது அப்படிதான் பார்க்கணுமே தவிர, நயனார் நாகேந்திரன் பேசினா வேற மாதிரி எடுத்துக்கணும், காங்கிரஸ் உறுப்பினர் பேசினா வேற மாதிரி எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் அரசியல் நிலைப்பாடா இருக்க முடியாது. வரலாறு மணிகண்டனுக்கு தெரியாதா, இல்லை படிக்கலையா, இல்லை தெரிஞ்சுதான் பேசுறாருன்னா, மிசால் கொடுமையில் அடிபட்டவர்கள் இந்திரா காந்தி ஒரு வருஷத்துல சேரலையா, ஒரு மாதத்துல சேரலையாலாம் கேட்டாரு. 75 மிசா இந்தியாவில் மாநில கட்சியாக எதிர்த்த ஆண்மையுள்ள ஒரே தலைவன், எதிர்த்து தீர்மானம் போட்ட தலைவன் மறைந்த கலைஞர் மட்டும்தான். அதுக்கு பரிசாதான் ஆட்சி கலைக்கப்பட்டது. திமுக 500 பேர் ஜெயிலில் இருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது தெரியும். ஆனா மணிகண்டன் ஒன்று மறந்துடார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க சொல்ல அந்த கட்சிக்கு பேர் அதிமுக, அண்ணா திமுக. அது என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சு? அனைத்து இந்தியன் எப்போ வந்தது? எமர்ஜென்சிக்கு பயந்து வந்தது. மாநில கட்சி தான் திமுக, மாநில கட்சியாக இன்னைக்கு இருக்கு. ஆனா எமர்ஜென்சிக்கு பயந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக மாத்தினது எம்ஜிஆர். இந்தியாவில் இருக்கிற முன்னணி தேச தலைவர்லாம் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்ட பொழுது எமர்ஜென்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் எம்ஜிஆர். ஆனா 4.5 ஆண்டு காலம் கழித்து அதே இந்திரா காந்தி சென்னை கடற்கரையில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னுடைய கவனத்துக்கு வராமல் நடைபெற்றதை நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் சொன்ன பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தது. இதை மணிகண்டன் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னும் சொல்லணும்னா, தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் இந்திரா காந்தி போட்டியிடுற மாதிரி இருந்தது. இந்திரா காந்தி போட்டியிட்டால் அதிமுக ஆதரிக்கும் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்றாரு. டெல்லிக்கு போயிட்டு வரார், மொராய் தேசாயை பார்த்துட்டு வரார். பார்த்துட்டு வந்த எம்ஜிஆர் பல்ட்டி அடிச்சார். இதுக்கு பேர் என்ன சொல்வார் அவரு? நான் ஆதரிக்க மாட்டேன், பின்வாங்கிட்டார். இந்திரா காந்தி அம்மா நிக்கவே இல்லை. சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். நாங்க இங்க கொடுத்த 1000 ரூபாய் பெருசு இல்ல, 5000 ரூபாய் பெருசு இல்ல, நாங்க கொடுக்க போற 10,000 ரூபாய் தான் பெருசுன்னு. மக்கள் முட்டாள் கிடையாது. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், யார் மீதும் கூடுதலா வரி போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கல. 5000 ரூபாய் கொடுத்தோம், எந்த வரியும் கூடுதலா உருவாக்கி அந்த பணத்தை வாங்கி கொடுக்கல. ஆனால் அந்த கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை என்ன பிச்சை போடுறேன்னு. அது எதிர்ப்பு எழுந்து மாத்திட்டாங்க சார். எதிர்ப்பு எழுந்த பிறகு அது உதவி தொகையா மாத்தினாங்க. சரி, 10,000 எப்படி கொடுப்பீங்க? ஒரு நிருபர் கேட்கிறாரு. அவரே வார்த்தை விட்டு சொன்னார், நிதி ஆதாரங்களை பெருக்கி வரிகளை கூடுதலாக உருவாக்கி வரிகளை உண்டாக்கி வரி வாங்குற மாதிரி ஒரு இதை உண்டாக்கி 10,000 ரூபாய் கொடுப்போம். சார் இருங்க, டைம் இல்ல. மக்கள் மீது மக்கள் கிட்ட இருந்தே புடுங்கி, சரி, மக்கள் கிட்ட இருந்தே வரி வாங்கி மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு. இது 10,000 ரூபாய் எப்படி தெரியுமா? ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் ரூபாய் போறேன்னு மோடி சொன்னார்ல, ஓகே, அந்த மாதிரி தான் இந்த 10,000 ரூபாய்.